இந்த பச்சை கொள்ளு ரசம் சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்தா இருக்கும். இது எல்லாருமே சாப்பிடலாங்க. நெஞ்சு சளி இருந்தாலும் நல்லா கரைச்சி விட்டுரும். ரொம்ப புத்துணர்ச்சியா நல்லா வெடுக்குன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். பச்சை கொள்ளு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வறுக்கவோ இல்ல வேக வைக்கவோ கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம மிக்சியில அரைக்கணும். ஆட்டாங்கல்ல ஆட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு முதல்ல மிக்சியில ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கலாம். வர கொத்தமல்லி சேர்த்ததால ரொம்ப நைஸ் எல்லாம் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி வச்சுக்கலாம். இதே நீங்க கல்லுல ஆட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லு கழுவின தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட சேர்க்கறதுக்கு. ரசம் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துட்டு கூட ஒரு 2 வரமிளகா, கொஞ்சமா பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆகணும். இந்த வெங்காயம் பூண்டு நீங்க மிக்சி ஆஃப் பண்றதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி போட்டு திருப்பிட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க அந்த கொள்ளு விழுத உள்ள சேர்த்துக்கலாம். கூட ஒரு 4 அல்லது 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இது ஹை ஃப்ளேம்ல இருக்கு. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வைக்கணும். ஏன்னா கொள்ளு நம்ம வேக வைக்கல, அந்த கொள்ளு வேகணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப கொஞ்சமா வெள்ளைப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். புளி சேர்த்து பண்ற எந்த ஒரு ரெசிபிக்குமே நம்ம கடைசியில கொஞ்சம் வெள்ளைப்பொடி சேர்ப்போம். புளியில பித்தம் இருக்கும், அது கொஞ்சம் தணிக்கிறதுக்காக அந்த வெள்ளத்தை நம்ம எப்பயுமே சேர்க்கறது தான். அதே மாதிரி கொள்ளு ரொம்ப ஹீட்டுங்க, அதை சமப்படுத்துறதுக்கு தான் நம்ம அந்த வர கொத்தமல்லி சேர்க்கிறோம். ரசம் கொதிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. அது பருப்பு ரசம் தான் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இதுல கொள்ளு வேகணும்ன்றதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டுதான் ஆஃப் பண்ணணுங்க. ரசம் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா கொதி வந்ததுமே டக்குன்னு பொங்கி வெளியில வந்துடும். கொதி வந்ததுமே அடுப்பு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு கரண்டியை உள்ள போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில வராது. சிம் பண்ணிட்டு ஒரு 4-5 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது சுடுசாதத்துல ஊத்தி பிசைஞ்சும் சாப்பிடலாம், சூப் மாதிரியும் குடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்.